வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழக அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம், தூக்கி அடிக்கப்பட்ட துரைமுருகன், ரகுபதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அமைச்சர் ரகுபதி வகித்து வந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ரகுபதி வசம் மாற்றம். அமைச்சர் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் மிகவும் வலுவான இலாகாவான கனிமத்துறை துரைமுருகனிடம் இருந்து பறிக்கப்பட்டது கவனம் ஈர்த்துள்ளது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி துரைமுருகன் நீர்வளத்துறை உடன் சட்டத்துறையையும் கூடுதலாக கையாள உள்ளார். அதே நேரம் ரகுபதி இயற்கை வளம் உள்ளிட்ட இயற்கை வளத்துறையை கவனிக்க உள்ளார். அண்மையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டது. அப்பொழுது மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டு பால்வளம் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் மற்றும் ரகுபதி ஆகியோரின் இலாகாக்கள் மாற்றப்பட்டுள்ளன. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் வென்று மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தீவிரமாக உள்ளார். இதன் காரணமாக கட்சி ரீதியாகவும் அரசின் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு அதிரடி முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதலே துரைமுருகன் நீர் மற்றும் கனிம இலாகாக்களை தன்வசம் வைத்துள்ளார். இந்த 4 ஆண்டுகளில் பாலாறில் அதிக அளவு மணல் கொள்ளை நடப்பதாக, தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் சூறையாடுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில்தான் அமைச்சர் துரைமுருகனின் இலாகா மாற்றப்பட்டுள்ளது. தேர்தலை எதிர்கொள்ளும் போது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் திமுகவிற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து சர்ச்சை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி வந்த அமைச்சர் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து வெளியேறியுள்ளனர். அதே பாணியில் குற்றச்சாட்டுகள் மட்டுமின்றி வயது முப்பு காரணமாகவும் அவதிப்பட்டு வரும் துரைமுருகனை ஓரங்கட்டும் வகையிலே இந்த இலாகா மாற்றம் நிகழப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பரபரப்பும் மிகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.